ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தக்காளி கத்திரிக்காய் தொக்கு குக்கரில் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது தேவையான பொருட்கள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டிஃபன் ஐட்டம்ஸ், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நறுக்கின வெங்காயம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காய்கறிகள் ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீர்க்கங்காய். இப்போ நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணனால இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாம்பார் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் விடுங்க. இப்போ 3 விசில் முடிஞ்சுது. ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. இப்போ பருப்பு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். ஏற்கனவே எல்லாம் நல்லா வெந்திருக்கும், ஸோ ஈஸியாக தான் இருக்கும். பருப்பு மத்து இல்லாதவங்க நீங்கள் கரண்டி வச்சு கடைஞ்சிக்கோங்க. நல்லா கடையணும், அப்போ தான் வந்து மசியும். நல்லா மசிச்சுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ சுவையான தக்காளி கத்திரிக்காய் தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.